எல்லாரும் ஒரு மாதிரி ஜாலியா இருக்காங்கல்ல, என்னால இருக்கவே முடியல. நான் ரொம்ப ட்ரை பண்றேன். பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துடணும். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீ ஏதாவது சின்னதா பண்ணா கூட அவங்களுக்கு ஒரு ஹோப் வந்துகிட்டே. ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. இன்னைக்கான 2வது ப்ரோமோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பயங்கர பொசசிவ்ல இருக்காங்க நம்ம தர்ஷிகா. என்னதான் வந்துட்டு விஷால் என்ன நடிக்கிறான், ஏமாத்துறான் என்கிட்ட அப்படின்னு அவங்க பேசியிருந்தாலுமே, வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு இவங்க வாயிலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க இந்த ப்ரோமோவில். ஸோ நீங்கள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கீங்களா, பட் என்னால் வந்துட்டு அப்படி இருக்கவே முடியல, நடிக்க கூட முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் அன்ஷி அண்ட் விஷால் இவங்க 2 பேருமே வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக பழகதை வந்துட்டு இவங்க நேரடியாக இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் அப்பப்போ ஃப்ரேமில் அதெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க ரொம்ப ஓப்பனாகவே வந்துட்டு விஷால் கிட்ட லவ்வை சொன்னவங்க. ஆனால் அன்ஷி வந்துட்டு அதை சொல்ல, விஷால் தான் அவங்க மேலே வந்துட்டு இருக்க மாதிரி காமிச்சாங்க. ஆனால் வெளியே வந்து அன்ஷி எனக்கு விஷால் மேலே லவ்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இப்போ உள்ள வந்து விஷால் கூட அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்களே, பிடிக்கலனா நோன்னு சொல்லிடலாம் அவங்ககிட்ட, அதை சொல்லாமல் ஒரு ஸ்பேஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம சௌந்தர்யா கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க தர்ஷிகா. இதுதான் 2வது ப்ரோமோ காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து நாளைக்கு ஷோவே முடிய போகுது. இருந்தாலுமே இப்போ வரைக்கும் இந்த ட்ரையாங்கல் லவ்வை பற்றியே காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதில் தர்ஷிகா விஷால் லவ் பண்ணது உண்மை, ஆனால் விஷால் தர்ஷிகாவை லவ் பண்ணல. விஷால் அன்ஷிதாவை லவ் பண்ணா, ஆனால் அன்ஷிதா வந்துட்டு விஷால் லவ் பண்ணன்னு வெளியே சொன்னாங்க. பட் உள்ளே போய் மறுபடியும் வந்துட்டு க்ளோஸாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற தர்ஷிகாவுக்கு வந்துட்டு பொசசிவ் ஆகுது. ஆனால் பொசசிவ் ஆன தர்ஷிகா வெளியே வந்து விஷாலை பற்றி என்ன பேசினாங்க, அவன் என்ன ஏமாத்தான் நடிச்சான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒன்றுமே புரியல, சுத்தமாக புரியல. உண்மையான ட்ரையாங்கல் லவ் என்ன தான் அது இதான்றது மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது. இது பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளோட கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.